அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேட் இன் கொரியா அப்படின்னு ஒரு படத்தை பற்றியும் ஒரு புத்தகத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க முதல்ல மேட் இன் கொரியா படத்தை பற்றி பார்ப்போம். படத்தினுடைய கதை வந்து செண்பகா. இவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் வாழ்கிற ஒரு இளம் பெண்ணு. இவங்க வந்து சின்ன வயசுலேயே அவங்களுடைய ஸ்கூல் படிக்கும்போது செண்பகா அப்படின்ற ஒரு கொரிய அரசியோட வேஷத்தை போட்டிருப்பாங்க. அதில் இவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அதில் இருந்து இவங்க வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நான் கொரியாவுக்கு போவேன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ஆசை. இவங்களுக்கு வந்து ஒரு மணின்னு ஒரு காதலன் இருக்கான். அவருக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை, ஒரு பாரில் வேலை பார்த்துன்னு இருக்கிறாப்புல. அவர் வந்து இந்த செண்பகா கிட்ட, உனக்கு கொரியாவுக்கு போகணும் அவ்வளோதானே, நீ என் கூட வா, என்னை நம்பி வா, உன்னை நான் கொரியாவுக்கு நான் கூட்டின்னு போகிறேன், நானும் வரேன் அப்படின்ட்டு இந்த செண்பகாவை கூப்பிட்றாரு. இப்போ செண்பகாவுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து இந்த மணிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ள விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் பாரில் வேலை பண்ணுறாரு, நிரந்தர வேலை எதுவும் இல்லாததுனால அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதையும் மீறின்னு செண்பகா வந்து இந்த மணி பின்னாலேயே வீட்டை விட்டு வெளியேறி அவர் கூட போகிறாங்க. அப்படி போன செண்பகாவும் மணியும் என்ன ஆனாங்க, அவங்களுடைய கொரியாவுக்கு போக வேண்டிய அவங்களுடைய ஆசை வந்து நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் வந்து ஒரு 2-3 விஷயம் ஒரு சூப்பரான விஷயம்னே சொல்லலாம். அதில் ஒன்று வந்து பிரியங்கா மோகனுடைய ஆக்டிங்கை சொல்லணும். அவங்க தான் இந்த செண்பகான்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க கதாநாயகியாக. படமே அவங்கள வச்சு தான் எழுதப்பட்டிருக்கு கதையை. அதே மாதிரி அவங்க ஒரு சிறப்பான நடிப்பை இந்த படத்தில் வழங்கியிருக்காங்க. இவங்க இல்லைன்னா இந்த படத்தில் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு இவங்க தான் இந்த படத்துக்கு முதுகெலும்பு. இவங்களுக்கு அடுத்தது இவங்க கூட வந்து நடிச்சிருக்கிற அந்த கொரியன் ஆர்டிஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வயசான கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க, அந்த வயதான பெண்மணியாக. அவங்களுடைய ஆக்டிங் உண்மையிலேயே நல்லா இருக்குது. அவங்க சம்மந்தப்பட்ட அந்த கிளைமேக்ஸ் சீனும் நல்லா மனதை உருக்குற மாதிரி நல்லாவே எடுத்திருக்காங்க. இதை தவிர இந்த படத்தில் வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்படி ஒன்று பெருசாக இந்த படத்தில் இல்லை. ஒன்று ரொம்ப ஆவரேஜான கதை, திரைக்கதையும் ரொம்ப டல்லாக தான் போயிட்டே இருக்குது. இந்த படத்தை வந்து ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் போட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட் ஹாப் செகண்ட் ஹாப்னு எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட் ஹாப்பில் நீங்கள் ஒன்றுமே சுறுசுறுப்பே இல்லாத சும்மா சாதாரணமாக தான் போயிட்டுருக்குது. செகண்ட் ஹாப்புன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா, இது ஓடிடியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போர் அடிச்சதுன்னா உட்காந்துன்னு தாராளமாக ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். புத்தகத்தினுடைய பேர் வந்து இந்திய வரலாறு, காந்திக்கு பிறகு. இந்த புத்தகத்தை வந்து ராமச்சந்திர குகா அப்படின்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கார். ராமச்சந்திர குகாவை பற்றி வரலாறு படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு அற்புதமான வரலாற்று ஆசிரியர் அவர். நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. இந்த புத்தகத்தை வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே படித்தேன். மறுபடியும் படிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தேன். இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, அட என்னப்பா அரசியல் அப்படின்னு பேசுவாங்க. இந்த டீக்கல்லாம் உட்காந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன இருக்கு, அவன் இன்றைக்கி அவன் வரான், இன்றைக்கி அவன் போகிறான், எதுவும் சரியில்லைங்க. நம்ம எழுத்துல ஜெயமோகன் சார் சொல்லுவார், இப்படி தான் டீக்கல்லில் பேசிக்குவானுங்க, எதுவும் சரியில்லைங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணுங்க எல்லாத்தையும் அப்படின்வானுங்க. அப்புறம் அதில் ஒருத்தர் சொல்லுவார், அந்த நாடு பேசாமல் வெள்ளைக்காரங்கிட்டே இருந்திருக்கலாங்க, வெள்ளைக்காரங்கிட்ட இருந்தது, அவன் போனால் இப்போ கொள்ளைக்காரனுங்கிட்ட மாட்டிக்கிச்சு அப்படின்னு காலங்காலமாக பேசின்னு இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன தெரியாது, இன்றைக்கி என்ன நடக்குது அதை பற்றி தான் பேசுவாங்க. ஆனால் பின்னாடி அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது,
ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது அப்படின்ட்டுலாம் இவங்களுக்கு கவலையே இல்லை. அதை பற்றி தெரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. காரணம், 100 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்தது அப்படின்றது உனக்கு தெரிஞ்சாதான் இன்ன தேதிக்கு நடக்கிறதுனுடைய விளைவு உனக்கு புரியும் அப்படின்றாரு எழுத்தாளர் ஜெயமோகன். அது பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாம இன்னைக்கு வந்து கண்டதெல்லாம் நீ பேசிட்டு போறவனுக்கு வரலாறு அறியாதவன். அவன் எப்பவுமே பழைய புத்தகங்களை எப்போ படிக்கலையோ புது புத்தகங்கள்லாம் நான் சந்தேகத்தோடு பார்ப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார் ஜெயமோகன். அந்த மாதிரி ஒரு பழைய வரலாறுன்றது தெரிஞ்சிக்கினா தான் இன்றைக்கி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகத்தில் ஒரு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். அதிலிருந்து குறிப்பாக ஒரு 4 விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ சுதந்திரம் அடைஞ்சு ஜவஹர்லால் நேரு பிரதமர் ஆகிறாரு. சர்தார் வல்லபாய் படேல் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். நாடு எப்படியாப்பட்ட சூழ்நிலை அப்போ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒரு பக்கம் காஷ்மீரில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பஞ்சாபில் பிரச்சனை, ஒரு பக்கம் நாகாலாந்தில் பிரச்சனை, இப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. இன்னொன்று பறந்து விரிந்த இந்த நாடை இப்போ போய் நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி அப்போ ரீச் ஆக முடியாது. அப்போ முக்கியமாக எல்லைப்புறத்தில் என்ன நடக்குதுன்னே யாருமே இங்கேருந்து போய் பார்த்துருக்க மாட்டாங்களாம். அப்படியாப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை. இப்படி இருக்கும்போது சமஸ்தானத்தெல்லாம் இணைக்கிற வேலையை வல்லபாய் படேல் செஞ்சுன்னு இருக்காரு. இவர் ஆட்சி அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேருக்குள்ள ஈகோ பிரச்சனை வருது. யாருக்கு? நேருக்கும் வல்லபாய் படேலுக்கும். இந்த 2 பேருக்கும் ஈகோ பிரச்சனை வந்தோடனே இவருக்கும் முட்டிக்கிட்டு 2 பேரும் மகாத்மா காந்தி கிட்ட போய் நிற்கிறாங்க. நேரு சொல்கிறார், நான் ரிசைன் பண்ணிடுறேங்க, எனக்கு வேணாம் பாபு, நான் ரிசைன் பண்ணிடுறேன், என்னை விட்டுருங்க, யார் வேணாலும் பிரதமராக இருந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நேரு சொல்கிறார். பட்டேல் என்ன சொல்கிறாரு, எனக்கு உள்துறை அமைச்சர் பதவியே வேணாங்க, நானும் ரிசைன் பண்ணிடுறேன், எனக்கும் வேணாம். எப்படியாப்பட்ட தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க பாருங்கள். பிரதமர் பதவி வேணாம் அப்படின்றார். ஒரே பிரச்சனை, எனக்கு வேணாம், இவர்கிட்டலாம் என்னால் வேலை பார்க்க. அவர் சொல்கிறார், இவர் என்ன சொல்கிறார், இவர்கிட்டலாம் இருக்க முடியாது அப்படி. அப்புறம் காந்தி என்ன சொல்கிறாரு, இப்போ இருக்கிற பிரச்சனை இதுவாங்க முக்கியம், ஊறுபட்ட பிரச்சனை, இந்து முஸ்லீம் கலவரம் இங்கே போயிட்டுருக்குது. இப்படியாப்பட்ட நேரத்தில் நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகலன்னா எப்படி அப்படின்னு காந்தி இவங்களை சமாதானப்படுத்தி அனுப்புகிறார். ஆனால் 2 பேருமே சமாதானம் ஆகலை. அன்னைக்கு மட்டும் இந்த 2 பேருமே சமாதானம் ஆகாமல் இருந்திருந்து அப்படியே பிரிஞ்சு போய் வேற யார் கையில் இருந்திருந்தா இந்த நாடு துண்டு துண்டாக இருக்கும் அப்படின்ற ராமச்சந்திர குஹா இந்த புக்கில். துண்டு துண்டான நாடு இன்னைக்கு பாகிஸ்தான் எப்படி இருக்கோ, மற்ற நாடுகள்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை இந்தியாவில் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம உலகத்திலேயே 4வது பொருளாதார நாடாகவோ இவ்வளோ பெரிய வளர்ந்த நாடாகவோ நம்ம இன்றைக்கி இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் வித்திட்டது அப்போ வாழ்ந்த மகத்தான தலைவர்கள், எந்தவித சுயநலம் பார்க்காத தலைவர்கள். அவங்க கட்டி எழுப்புன இந்தியா இது. அவங்க அந்த மாரி நமக்கு பேஸ் பண்ணி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திர குஹா அந்த புக்கில் எழுதுகிறார். இப்போ 2 பேரும் ஈகோ பிரச்சனையில் காந்தி சமாதானப்படுத்தியும் சமாதானம் ஆகாத 2 பேரும் எப்படி ஒன்றானாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கிறவங்கள கேட்டு பாருங்களேன். இந்த புத்தகத்தை படித்தாதான் எனக்கே தெரிஞ்சுது. குஹா எழுதுகிறாரு, அப்படி பிரிந்து கிடந்த இந்த மாபெரும் 2 தலைவர்களுடைய ஈகோவை விட்டுட்டு ஒன்றா சேர்றதுக்கு காந்தி தன் உயிரை கொடுத்தாரு அப்படின்னா. மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்படுறார். மகாத்மா காந்தி படுகொலை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 தலைவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் போட்டுக்கிறாங்க. நேரு எழுதுகிறார் படேலுக்கு, நம்மக்கிட்ட 1000 பிரச்சனை இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுருவோம், இப்போ நாடுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நாட்டை வழி நடத்தணும் அப்படின்னு நேரு எழுதுகிறாரு. பட்டேலும் எழுதுகிறார், எங்கிட்டையும் இதுவும் கிடையாது, நம்ம 2 பேரும் ஒன்றா வேலை செய்வோம் அப்படின்னு 2 தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து இந்தியாவை வழி நடத்துகிறாங்க. இந்த 2 பேரும் ஒன்றா சேர்கிறதுக்கு காரணம் காந்தியோட படுகொலை. காந்தி இந்த இடத்துல சூப்பராக எழுதியிருக்காரு அவர் குஹா. காந்தியால் இந்துவையும் முஸ்லீமையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு கடைசி வரைக்கும் முடியல. ஆனால் இந்த 2 தலைவர்களும்
பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்தியா வந்து துண்டு துண்டாக போயிட்டுருக்கோம். அந்த துண்டை ஒட்ட வச்சார் காந்தி, தன்னுடைய உயிரை கொடுத்து ஒட்ட வச்சார் அப்படின்னு அந்த இடத்துல எழுதுந்து நம்ம படிக்கும்போது அப்படியே நீங்கள் கூட படித்து பாருங்கள், உடல் சிலிர்க்கிற தருணம் அது. அப்படி எழுதியிருப்பார். அதுக்கடுத்தது இன்னொரு இடம், நேரு வந்து பிரதமர் ஆகி 2 வருஷம் கழித்து தான் அமெரிக்காவுக்கு போகிறார். அமெரிக்கா மேலே வந்து இந்தியாவில் வாழ்ந்த யாருக்குமே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்போ கிடையாது அப்படின்னு எழுதுகிறாங்க. அவங்களுக்கு வந்து பிரிட்டன் மேலே தான் அபிப்பிராயம், அமெரிக்கா மேலே யாருக்கும் ஒரு அபிப்பிராயம் கிடையாது. நேருவே அவருடைய சுயசரிதில் வந்து நியூயார்க் வந்து பசித்தவர்கள் நகரம் அப்படின்னார், பசி நகரம் அப்படின்றார் நியூயார்க். அந்த காலகட்டத்தில் நியூயார்க் அப்படி தான் இருந்துதான். காரணம், ஒரு நாடு வந்து ஏகாதிபத்திய நாடாக இருக்கும்போது மற்ற நாடுங்களை சுரண்டி தான் அதனுடைய வளத்தை எடுத்து அந்த நாட்டினுடைய மக்களுடைய உழைப்பை உறிஞ்சி தான் அந்த நாடு பெரிய ஆளாகுது அப்படின்னு சொல்கிற நேரு வந்து அங்கேருந்து வரத்துக்கு முன்னாடி கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் போய் உரை நிகழ்த்துறார். அங்கே போய் பேசும்போது நேருக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த நாட்டுக்கு போனாலும் எங்கே போனாலும் காந்தியை வந்து எப்பவுமே உயர்த்தி பேசுவார். அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சொல்கிறாரு, மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகள், அவர் பேசின பேச்சு, அவர் வகுத்த கொள்கை அத்தனையுமே வந்து எங்கள் இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாதுங்க. அவர் சொன்ன அத்தனை விதமான கொள்கைகளும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் சொந்தம் பொருந்தும் அப்படின்னு எங்கே போனாலும் காந்தியை உயர்த்தி தான் பேசுவாராம். அதுக்கடுத்தது ஒன்று சொல்கிறாரு, இன்றைக்கி நாட்டில் 2 நாடு முக்கியமாக நிற்கிது, 2 முகாம் அப்படின்றார். இந்த 2 முகாம்னு வந்து ஒன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து அமெரிக்கா. நேரு அந்த கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பேசின அந்த தருணத்தில் இவங்க 2 பேர் தான் மெயினாக நிற்கிறாங்க. இந்த நாடு பின்னாடி வந்து மொத்த நாடும் போகுது, அந்த நாடு பின்னாடி வந்து இந்த பக்கம் இருக்கிற நாடு. உலகமே 2ஆக பிரிஞ்சு இந்த 2 நாடுக்கும் பின்னாடி போகுது. இது தப்பு, இது இப்படி போகக்கூடாது. ஆனால் இந்தியா என்றைக்குமே சரி யாரு கூடயும் சேராது, நடுநிலை தான் வகிக்கும் அப்படின்ட்டு அன்றைக்கே அந்த பல்கலைக்கழகத்தில் போய் பேசியிருக்கார். அவர் பேசின மறுநாள் வந்து அமெரிக்காவில் இருக்கிற பத்திரிகையை எப்படி எழுதுறான்னா, உலகத்தில் இருக்கிற ஒப்பற்ற தலைவர்கள், இப்போ வாழக்கூடிய தலைவர்கள் வந்து இல்லை, ஒப்பற்ற தலைவர்கள் யார் சொல்லலாம் அப்படின்னா, தாமஸ் ஜெஃபர்சனுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு தான் உலகத்தின் ஒப்பற்ற தலைவர் அப்படின்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற அந்த பத்திரிகை இவர் கொலம்பியாவில் பேசின மறுநாள் பேப்பரில் எழுதுனாங்களாம். அந்த மாதிரி நேரு அன்னைக்கு அடித்தளம் அமைச்சதுனால்தான் இன்றைக்கி ஈரான் வார் நடந்துன்னுக்கிற போது ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி பயங்கர பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை இருந்தது. ஆனால் இந்தியா வந்து எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை இந்தியா கப்பல் மட்டும் போகலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பார்க்குறோம். இதுக்கு காரணம், அன்னைக்கு அந்த மாபெரும் தலைவன் வகுத்து கொடுத்த அந்த பாதையில் பின்னாடி வந்து அத்தனை பேரும் அதே நடுநிலை கொள்கையை வகுத்ததுனால்தான் இன்றைக்கி எந்த நாடுமே வந்து இந்தியாவை வந்து பகமை நாடுன்னே சொல்லாது, எல்லாருக்கும் நண்பன் தான் இந்தியா அப்படின்ற கொள்கை அன்றைக்கி அவன் வகுத்து கொடுத்துட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் வந்து இந்த புத்தகத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காஷ்மீரை பற்றி சொல்கிறார், நாகாலாந்தை பற்றி சொல்கிறார், பஞ்சாபை பற்றி சொல்கிறார். இப்படியே ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாத்தையும் எழுதியிருக்கார். அதுக்கு அடுத்தது இந்தியாவில் வந்து நிறைய போராட்டங்கள் நடக்குது. இந்த நிறைய போராட்டங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து எடுத்துகிட்டு போராட்டம் நடத்துவாங்க. அதில் முக்கியமான ஒரு 4 விஷயந்தான் எப்பவுமே நடக்கும் அப்படின்ட்டு 4 விஷயத்த சொல்கிறார். அதில் ஒன்று ஜாதி பிரச்சனை, இன்னொன்று வந்து மொழி பிரச்சனை, இன்னொன்று வந்து மத பிரச்சனை, இன்னொன்று கடைசியாக சொல்லும்போது வகுப்புவாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 4த்தையும் சொல்லியிருப்பார். இந்த 4 பிரச்சனை இன்றைக்கி இல்லையா, 100 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தது. அப்போத்துலேருந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறவனை வந்து சொந்த வீட்டில் இருக்கிறான் பாருங்க, அவன் மதிக்க மாட்டான். சொந்த வீட்டில் இருக்கிறான் பாருங்க, அவனை வந்து 3 வீடு வச்சுன்னுக்கிறான் பாருங்க, அவன் மதிக்க மாட்டான்.
இந்த பிரச்சனை இங்கே இல்லை, எல்லா நாட்டிலையும் இருக்குது அப்படின்றார் ராமச்சந்திர குஹா. இந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த புத்தகத்தை வந்து எனக்கு ஏன் போடணும், இது ஒரு வீடியோவாக போட்டே ஆகணும் இந்த புத்தகத்தை பற்றி அப்படின்னு எனக்கு ஏன் தோணுச்சுன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது பார்க்கட்டும் இந்த வீடியோவை, பார்த்துட்டு இந்த புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு படித்தேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இப்போ இந்த 2த்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உடம்ப நல்லா பத்திரமா பார்த்துங்க, நிறைய படிங்க. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.